Hello students, 11th accounts oda public exam original question paper 2024 March month நடந்தது பார்த்துட்டு இருக்கோம். half yearly எக்ஸாமுக்கு இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 90 மார்க்ஸ்க்கு நடந்த ஒரு ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர். ஸோ half yearlyயும் ஃபுல் போர்ஷன் கொஷின் பேப்பர். ஸோ பப்ளிக்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து half yearly எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் படித்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் போடுற எல்லாமே வந்து கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணியும் இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்ன சில கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இமிடியேட்டாக லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டிவ் தான் சேனலுக்கு இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ விஎல் கிளாஸஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட அதிகமாக கல்வி விஜி சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நன்றியை வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லாமே உங்களால் தான் இந்த அளவுக்கு பெருசாக வளர முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்து சேனல் இன்னும் பெருசாக வளர்றதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 21 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. 1லேருந்து 20 வரையும் 1 மார்க் கொஷின்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 2 மார்க் கொஷின்ஸு. 2 மார்க் கொஷின் வந்து 7 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ 21லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் வந்து 30 கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ 7 கொஷின் நீங்கள் வந்து எழுதணும். அதில் 30th கொஷின் வந்து கம்பல்சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கம்பல்சரி போக பேலன்ஸ் இருக்கிற கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 கொஷின். அந்த 9 கொஷின்லேருந்து 6 கொஷின் செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே சேர்த்தே இருக்குது. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் வந்து ஆஃபலிக்கு வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கணக்கியலை வரையறுக்கும் டிஃபன் அக்கௌண்டிங், இது இம்பார்ட்டன்ட். இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம், இது இம்பார்ட்டன்ட். இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள், இது பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். பயன் தீரும் சொத்துக்கள் என்றால் என்ன? வாட் ஆர் வேஸ்டிங் அசெட்ஸ். மதியோட்டு குறிமுறை என்றால் என்ன? வாட் ஆர் மெனோமிக் கோட்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளின் இருப்புகளை கண்டறிந்து அவை இருப்பாய்வில் பற்றுப்பதியில் இடம்பெறுமா அல்லது வரவு பத்தியில் இடம்பெறுமா என காட்டுக. இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இதே டைப்பில் வேறு கொஷின்ஸும் கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ்க்கு பார்த்துருக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு கொஷின்ஸ். கீழ்கண்ட விவரங்கள்லேருந்து சரக்கு விற்பனைக்கான அடக்கத்தினை கணக்கிடவும். கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாற்றுச்சீட்டு செலுத்துவதற்குரிய நாளை கணக்கிடுக. ஆண்டு தொகை காரணியை கணக்கிடுக பயன்படுத்தும் சூத்திரம், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 30th கொஷின் கம்பல்சரியில் வர்றது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அது ஆஃபலியில் வர்றதுக்கும் பப்ளிக்கில் வரக்கூடிய வருஷம் வர்றதுக்கும் இல்லை ரிவிஷனில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸு. ஸோ 3 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 40th கொஷின் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 7 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 10 கொடுத்து அதில் 7 நீங்கள் எழுதணும். அதில் 40வது வினா வந்து கட்டாய வினாவாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 31 வந்து கணக்கீடுகள் பராமரிப்பிற்கும் கணக்கியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள் யாவை. ஸ்டேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். அடுத்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றை ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பேரளவு கணக்கு என்று வகைப்படுத்துக. இதுவுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது லெட்ஜர் அக்கௌண்ட், இது கேட்டிருக்காங்க. வீடியோவை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. தேய்மானம் நீக்க வேண்டியது நோக்கங்கள். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் டிப்ரிசியேஷன். இந்த மாதிரியான கணக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் எது எது வரும்னு சொல்லியிருக்கேன். இன்ஸ்டேஷன் எடுத்துக்காட்டு கணக்குகளும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் சம்ஸுமே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அடுத்து 39th கொஷின் பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாராக்கடன், பேட் டெப்ட்ஸ் என்றால் என்ன? கிவ் த அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் இட், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணணும். இது அல்லது அதுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு கொஷினோ அல்லது ஆன்னு ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. ஏ ஆர் பின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா?
என்ன அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையும் எல்லா சம்மும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்க பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கீப்பப் பண்ணலன்னா பப்ளிக்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆஃப் இயர்லிக்கே வந்து டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, பதட்டப்படாமல் கொஷின் பேப்பரை கையில் வாங்கினோடனே எதெல்லாம் தெரியுமோ முதல்ல அந்த கொஷின்ஸை கொஷின் நம்பர் போட்டு பகுதி என்ன பார்ட் என்ன, இது 2வா 3யா அதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் எழுத பாருங்கள். சரிங்களா? ஸோ டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டம் மார்க் 1 மார்க்ஸோட ரெடி ஆகிட்டிங்கன்னா சென்டம் மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஷின்ஸும் எல்லாமே நல்லா படிக்க பாருங்கள். இதே மாதிரி ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் இயர்லிக்கு ரிவிஷனுக்குலாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே சென்டம் மார்க் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.